எங்களை அழைச்சிட்டு வந்து கையெழுத்து வாங்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. பாஜகவினரின் கைது எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதற்கு சதி நடப்பதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோவை தற்போது பார்க்கலாம். சார், பத்திரிகையாளர்களுக்கு மறுபடியும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. காவல்துறையினர் வந்து எங்களை அழைச்சிட்டு வந்து கையெழுத்து வாங்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நாங்களும் ஆனால் சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து நாங்களே எங்கள் நிர்வாகிகிட்ட இப்போ நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எல்லாருமே கையெழுத்து வாங்கி வழக்கம் போல் காவல்துறையினர் என்ன செய்வாங்களோ அந்த வேலையை இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் இதை பார்த்து எல்லாத்தையும் கையெழுத்து நாங்கள் பக்கத்தில் காவல்துறையிட்ட கொடுக்க போகிறோம். ஏன்னா இவங்களுக்கு என்ன கணக்கு, 3000 பேர் 4000 பேர் கைதாகிருப்பாங்க. இது வந்து குறைச்சி கணக்காட்டணும். எங்கேயும் வந்து முறைப்படி மண்டபத்தில் வச்சு கையெழுத்து வாங்கினா இவ்வளோ பேர் கணக்கு வரும். இந்த போராட்டத்தை பிசு போச்சு 150 பேர் கைதுன்னு காட்டுறதுக்காகவே இப்படி வந்து எங்களை ரோட்டில் விட்டு நாங்கள் இப்போ கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அவங்களுக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னு தெரியல. அப்படியே ரோட்டில் விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். கையெழுத்தை வாங்கி எடுத்துகிட்டு போய் இதை நிச்சயமாக நாங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுக்க போகிறோம். அவங்க என்ன செய்வாங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். இது பிஜேபியினுடைய இது கடமை. ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பாருங்க எப்படிலாம் ஒரு திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க, எப்படி ஒரு போராட்டத்தை வந்து ஜனநாயக கடமை ஆட்டுவதை நசுக்க பார்க்குறான்னு நீங்கள் பாருங்கள்.